வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம யூனிட் 4 இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியல் என்ற தலைப்பின் கீழ் அடங்கியிருக்கக்கூடிய முக்கிய பகுதியா பார்க்கக்கூடிய அடிப்படை உரிமைகளிலிருந்து 50 வினாக்கள் அடங்கிய வினாத்தாளுக்கு விடைகளை விளக்கமா பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம வீடியோ எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வீடியோ எண்டில் தான் இந்த பிடிஎஃப் எப்படி வாங்குறது அப்படின்ற அந்த ஸ்டெப்பை உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலகிராம் லிங்க் வச்சிருக்கேன், அந்த டெலகிராம்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு அதுல இலவசமா வந்துடும், நீங்க அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் 10க்கான ஆன்சர் கீயை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தவறாக பொருந்தி உள்ள இணைகளை கண்டறிய. சட்டங்கள் ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. அதாவது ஆப்ஷன் ஏல MISA என்று சொல்லக்கூடிய மிசா சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது NSA என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. மூணாவது TADN சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாலாவது POTN சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷரத்து 22 இருக்குல்லம்மா, ஷரத்து 22. இந்த ஷரத்து 22 அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தான் இது எல்லாமே. தடுப்பு காவல் சட்டம்னு சொல்லுவாங்க பொதுவாக இது எல்லாமே. ஓகேங்களா? தடுப்பு காவல் தொடர்புடைய சட்டங்கள் சொல்லுவாங்க. இந்த மிசா சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1971 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அது கொண்டு வரப்பட்டு 1978 இந்த சட்டம் வந்து நீக்கப்படும். இது கரெக்டு தான். இப்போ தவறாக புரிந்திருக்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. NSA அப்படின்ற ஒரு சட்டம் கிடையவே கிடையாது. ஏன்னா NASA அப்படின்ற சட்டம் தான் இருக்கு. NASA அப்படின்ற ஒரு சட்டம் தான் இருக்கு. அதாவது இப்போ மிசா அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். இப்போ நீங்க இது பிரிண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் 1971 கொண்டு வந்திருப்பாங்க. 78 அது நீக்கி இருப்பாங்க. NSA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கிடையாது. NASA என்ற சட்டம் தான் இருக்கு. அதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க. நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அது கொண்டு வரப்பட்டது 1980 கொண்டு வந்திருப்பாங்க. 1980 கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப தவறானது இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த TADN சொல்லுவாங்க, தடான்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட்டா தடா அப்படின்வாங்க. இந்த தடா சட்டம் வந்து 1985 கொண்டு வரப்பட்டு 1995 இது ரத்து செய்யப்பட்டிருக்கும். இதுவும் கரெக்டு தான். அப்ப இந்த தடாவுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ்னு எடுத்துக்கலாம். இது 85 கொண்டு வரப்பட்டிருக்கும். 95 இது வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. இப்போ பொடா சட்டம் சொல்லுவாங்க. பொடா POTA பொடா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பொட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது 2002 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். பிளஸ் இது வந்து 2004 ரத்து செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 2004 ரத்து செய்யப்பட்டிருக்கும். இதுவும் கரெக்டு தான். அப்போ இங்கே தவறானது எது சார் அப்படின்னு கேட்குறேன். இப்போ நம்ம கொஸ்டின் தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. தவறாக பொருந்தியுள்ள இணைகளை கண்டறின்றாங்க. தவறாக பொருந்தி இருக்கக்கூடியது பாம்பே தான். ஏன்னா மிசாவும் சரி, பொடாவும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தடாவும் சரி. ஓகேங்களா? பொடா தடா இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டிகல் 22 கீழ் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டங்கள். ஸோ அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்டங்கள் தான் இது எல்லாமே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நம்ம பார்க்கணும். இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, சரியானதை தேர்ந்தெடுன்றாங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, ஸ்ரேயா சிங்ஹால் விசஸ் இந்திய ஒன்றியம் வழக்குன்னு ஒரு வழக்கு நடந்தது. அந்த வழக்குல ஷரத்து 19(1) சப்கிளாஸ் A பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. கீழ் பேச்சு சுதந்திரம் பற்றியதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஸ்ரேயா சிங்ஹால் வழக்கு பேச்சு சுதந்திரத்தை பற்றியதா குரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, 100% பேச்சு சுதந்திரத்தை பற்றியதுதான். எந்த ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சும் தண்டனைக்குரியது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததாக தண்டனைக்குரியதுன்னு சொல்லல, தண்டனைக்கு உரியது அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தண்டனைக்குரியது அல்ல. இப்போ நீங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கல்யாணத்துல போயிட்டு சின்ன பிரச்சனை வர மாதிரி ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அது தண்டனைக்குரியதுன்னு சொல்லி கேஸ் போட்டுற மாட்டாங்க உங்க மேல. ஆனா இந்த வழக்குல வந்து எந்த ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சும் தண்டனைக்குரியது என தீர்ப்பு அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. பட் அல்லன்றதா வந்திருக்கணும். தண்டனைக்குரியது அல்ல என்ற வார்த்தை வந்திருக்கணும். அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. மூணாவது, எந்த ஒரு தூண்டுதல் இல்லாமல் கருத்து வெளிப்படுத்துவது குற்றம் அல்ல. எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் கருத்து வெளிப்படுத்துவது குற்றம் அல்ல. இப்ப யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டு நீங்க கருத்து அதாவது உங்களுடைய கருத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா அது குற்றம்.
தூண்டுதலே இல்லாம நீங்க உங்களோட கருத்து வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா அது குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு. ஸ்ரேயா ஸ்ரீங்கால் வழக்கு இந்த வாட்டி டிஎன்பிசி எக்ஸாம்ல நான் எதிர்பார்க்கிற ஒரு வழக்கா இருக்குமா இந்த வழக்கு இந்த வாட்டி நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காம இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஆன்சர் என்ன குரு சார்னு பார்க்கும்போது 1-3 வந்து நமக்கு சரியா இருக்குமா? ஓகே, 1-3 நமக்கு சரியா இருக்கு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பா இருக்கு. மூணாவது கொஸ்டின், பின்வரும் எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் குழந்தை தொழிலாளர் நலவாழ்வு மற்றும் நலநிதியை உருவாக்க உத்தரவிட்டதுன்னு கேட்கிறாங்க. இப்ப எம்.சி. மேத்தா 1996 எம்.சி. மேசா விசஸ் தமிழக அரசு அப்படின்னு சொல்லி கூட ஒரு வழக்கு ஒன்று வந்திருக்கும். எம்.சி. மேத்தா அப்படின்னு சொல்லி கூட ஒரு வழக்கு. அந்த வழக்குல என்ன சொல்லியிருப்பாங்க, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழகத்திற்கு எதிராக போடப்பட்ட ஒரு வழக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த சிவகாசி இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்கள் நிறைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. அப்போ குழந்தை தொழிலாளர் நலவாழ்வு மற்றும் நலநிதியை உருவாக்க உத்தரவிட்டாங்க எம்.சி. மேத்தா விசஸ் தமிழக அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழக்குல தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு தான். நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பொதுவாகவே இந்த குழந்தை தொழிலாளர் விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்டிகல் 24 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆபத்தான இடங்கள்ல 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் வேலை செய்ய தடை விதிக்கிறாங்க. இப்ப குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் நமக்கு தெரியும் 1986 கொண்டு வந்திருப்பாங்க. அதே சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1986 கொண்டு வரப்பட்ட குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் 2016 அது திருத்தம் செய்யப்பட்டிருக்கும். அதோடு மட்டும் இல்லாம இந்திய அரசு 2005 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் எடுத்துக்கலாம், சட்டம் எடுத்துக்கலாம், ஆணையம் எடுத்துக்கலாம். அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு என்னதான் இதுக்கு ஏசிய பெஸ்ட் ஆன்சரா இருக்கு. நாலாவது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, தவறானதை தேர்வுன்னு சொல்றாங்க. ஒரு தனியார் நிறுவனம் பொது கட்டமைப்பை செய்யாதவரை அதற்கு எதிராக கட்டளையுறுத்தும் நீதி பேராணை பிறப்பிக்க இயலாது. ஒரு நிறுவனம் அரசு நிறுவனமாக இருந்தாலும் அதற்கு எதிராக கட்டளையுறுத்தும் நீதி பேராணை பிறப்பிக்க இயலாது. மூணாவது, பொதுநலன் விரும்பும் எந்த ஒரு நபரும் தகுதி முறை வினவும் நீதி பேரணையை பெறுவதற்காக நீதிமன்றத்தை அணுகலாம். இதுல தவறானதான் கேட்கறாங்க. இந்த 4வது ஸ்டேட்மெண்ட் யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் 3வது ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 2, 3 கொஞ்சம் குழப்பற மாதிரியே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டா தான். ஒரு தனியார் நிறுவனம் பொது கடமைகளை செய்யாத வரை அதற்கு எதிராக கட்டளையுறுத்தும் நீதி பேரணை நம்மளால பிறப்பிக்க இயலாது. கரெக்டா தான். அவன் செய்யாத வரைக்கும் நீங்க போய் இது பண்ண போறீங்க, செஞ்சிருவாங்கல்ல, அப்ப கரெக்ட் தான். அப்ப ரெண்டாவது, ஒரு அரசு நிறுவனமா இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து நீதி பேரணை பிறப்பிக்க இயலாதுன்னு சொல்றாங்க. அது தப்புமா? ஒரு அரசு நிறுவனமாக இருந்தாலும் அவங்களுக்கும் அது பொருந்தும் அப்படின்றத. அப்ப இங்க தவறானது வந்து 2 மட்டும் தான் நமக்கு சரியான ஆன்சர். 2 தான் நமக்கு சரியான ஆன்சரா இங்க இருக்குமா? 5வது கொஸ்டின், பின்வரும் எது எவை ஆர்டிஇ சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க குறித்து சரியான கூற்றுன்னு கேட்கறாங்க. இப்ப இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எல்லாருக்குமே தெரியும். எப்ப கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னா 2009 கொண்டு வரப்பட்டிருக்கும். இது நடைமுறைக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2010 ஏப்ரல் 1 அப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்றாங்கன்னா, அனைவருக்கும் தரமான கல்வியை சமமாக பெறுவதை உறுதி செய்தல், இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான குழந்தைகளின் உரிமை, நலிந்த பிரிவை சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வியின் மீது கவனம் செலுத்துதல், பள்ளிகளில் படிக்கும் சிறுமிகளின் பாதுகாப்பையும் நம்பகத்தன்மையும் உறுதி செய்தல். அப்ப இது எல்லாமே கரெக்டா இருக்க குருசன் கேட்டா எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்டா இருக்கு. இதுக்கு டெல்லி தான் பெஸ்ட் ஆன்சரா நம்ம எடுத்துக்கணும். 6வது கொஸ்டின் பாருங்க. அதாவது சட்டங்கள் வச்சு கொடுத்திருக்காங்க. பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள் சட்டம் அப்படின்றது 1966 பொறுத்துக்கமா, இது ஒரு பொறுத்துக்க கொஸ்டின். 1966 கொண்டு வந்திருப்பாங்க. ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் வந்து 1970 கொண்டு வந்திருப்பாங்க. சம ஊதிய சட்டம் 1976 கொண்டு வந்திருப்பாங்க. புலப்பெயர் தொழிலாளர் வேலைவாய்ப்பு ஒழுங்குமுறை சட்டம் வந்து 1979 கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப ஆன்சர் பார்க்கும்போது 4, 3, 2, 1 ஆப்ஷன் பாருங்க. 4, 3, 2, 1 ஆன்சர் டெல்லியில நமக்கு இருக்குமா? ஆன்சர் டெல்லியில நமக்கு இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். 7வது கொஸ்டின், ஒரு நீதிமன்றம் தனது முதன்மை அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரணையை தொடங்குகிறது. பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பினர் கீழ் நீதிமன்றம் நடவடிக்கை தொடர்வதை அதன் சட்டப்பூர்வ அதிகாரத்தை மீறுவதையும் தடுப்பதற்காக ஒரு உயர் நீதிமன்றத்தை அணுகுகிறார். ஒரு உயர் நீதிமன்றத்தை அணுகுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப கீழ் நீதிமன்றம், இப்போ ஒரு சின்ன நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய லிமிட்டை தாண்டி ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் போயிட்டு ஒரு ஹை கோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸ் போடும்போது அவங்களுடைய எல்லைகளை வந்து பவுண்டரி செக் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த உங்க எல்லைக்கும் இந்த கேஸ் வராது அப்படின்னு சொல்லி இந்த கீழ் நீதிமன்றங்களை கட்டளையிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை தடுப்பாங்கம்மா. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா 7வதுக்கு நீங்க என்ன எடுத்தா பெஸ்டா இருக்கும் அப்படின்னா தடுப்பு தான் நம்ம கரெக்டா எடுக்கணும். அப்ப தடையுறுத்தும் நீதி பேரணைன்றது அதுக்கு ரைட்டான ஆன்சரா இருக்கும்.
தடையுறுத்தும் நீதி பேராணை. சி இஸ் பெஸ்ட் ஆன்சர். 8வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, சரியானதை தேர்க. ராணுவ சட்டம் அடிப்படை உரிமைகளை மட்டும் பாதிக்கிறது, அதே சமயம் தேசிய நெருக்கடி நிலை மத்திய மாநில உறவுகளையும் சட்டமன்ற அதிகாரத்தையும் பாதிக்கிறது. இது கரெக்டா தான், சரியானது கேட்கலாம், கரெக்டா தான். 2வது, தேசிய நெருக்கடி நிலை அரசாங்க மற்றும் சாதாரண நீதிமன்றங்களின் செயல்பாடுகளை இடைநிறுத்தம் செய்ய வழிவகுக்கிறது. நீதிமன்றத்துக்கும் அந்த நேஷனல் எமர்ஜென்சியும் எந்த சம்மதமும் இருக்காது. நேஷனல் எமர்ஜென்சி போட்டா கூட, இப்ப நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வந்தா கூட அங்க வந்து பார்த்தோன்னா நீதித்துறையில செயல்பட்டு தான் இருக்கும். அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்ச உடனே நீங்க 2 இருக்கக்கூடிய ஆப்ஷன் பண்ணலாம், தூக்கலாம். அப்ப 1, 3 தான் சரி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்கலாம், நீங்க 8வதுக்கு எடுத்துருக்கலாம். அப்படி லாக் பண்ணும்போது கூட நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆன்சர் வந்து சீன் எடுத்துக்கலாம். இதில் நீங்க வாட்சி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ இது 2வது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சிச்சாவே 1, 3 கரெக்ட் அப்படின்ற மாதிரி இங்க எல்லாமே டபுள் ஆப்ஷனா தான் இருக்கு. அப்ப அதுதான் ஆன்சர் வரும், நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க, தவறானதை தேர்க. இந்திய அரசியலமைப்பின் ஷரத்து 15 படி குடிமக்களை மதம், நிறம், இனம், பாலினம் அல்லது பிறப்பிடம் மற்றும் வசிப்பிடம் போன்றவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று தெரிவிக்கிறது. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் வெளியாட்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் நுழைவதற்கும் தங்குவதற்கும் குடியேறுவதற்கும் இந்தியாவில் கட்டுப்பாடுகள் உள்ளதுன்னு சொல்றாங்க. 100% கட்டுப்பாடுகள் இருக்குதான், அதுல எந்த சதவீதம் கிடையாது. 100% கட்டுப்பாடுகள் கரெக்ட் தான். ஆனா இனம் சொல்லியிருக்க மாட்டாங்க, வசிப்பிடம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லிருப்பாங்க, சாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறப்பிடம் 5 தான் சொல்லியிருப்பாங்க பாகுபாடு. அதாவது ஷரத்து 15ல 5 விஷயங்கள் தொடர்பாக பாகுபாடு காட்டக்கூடாதான் சொல்லியிருப்பாங்க கண்டி நிறம், வசிப்பிடத்தை வச்சு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை பார்த்துக்கணும் நீங்க. அப்போ 1 வந்து நமக்கு தவறாக இருக்குல்ல, அப்ப தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. அப்போ 1 தான் தப்பானது. ஆன்சர் நமக்கு என்ன, ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஸோ 10வது கொஸ்டின் பாருங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பாதுகாப்பிற்காக அரசியலமைப்பு விதி என்னன்னு கேட்கறாங்க. இப்போ ஓபிசி கேண்டிடேட் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு கொண்டு வரப்பட்டது தான். ஸோ விதி 15ல 4, விதி 16ல 4. விதின்னு சொல்லலாம், பிரிவுன்னு சொல்லலாம், ஷரத்துன்னு சொல்லலாம், எப்படி என்ன எடுத்துக்கலாம், ஆர்டிகல் கூட சொல்லலாம். அப்போ 1, 2 சரியான ஆன்சர். ஆன்சர் வந்து இதுக்கு நம்ம சி இஸ் ரைட் ஆன்சர். இது எந்த வழக்கு அப்படின்னா 1951ல செண்பக துரைராஜன் வழக்கு வந்திருக்கும். அதுடன் தொடர்புடைய ஒரு விதியாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. முதல்ல அரசியலமைப்பு திருத்தத்துக்கு வழிகாட்டிய ஒரு வழக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அது. ஓகேங்களா? ஸோ 11வது கொஸ்டின் பாருங்க. நீதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையதாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையதுன்னா டைரக்டா ஆன்சர் போறேன். ஆன்சர் வந்து பாம்பே தான் இதுக்கு. ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பே. அதாவது அரசியலமைப்பிற்கு எதிரான நாடாளுமன்ற சட்டங்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என அறிவித்தல். அது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷரத்து 13 பயன்படுத்தி ஜுடிஷியல் ரிவ்யூவை ஒரு சட்டத்தின் மீது தாக்குவாங்க. இப்ப தாக்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே அடிப்படை உரிமை மீறும் பட்சத்தில் இருந்துச்சுன்னா அதை ரத்து செஞ்சிருவாங்க. அப்ப பயன்படுத்தக்கூடிய ஆர்டிகல் ஷரத்து 13. அப்ப அரசியலமைப்புக்கு எதிரான நாடாளுமன்ற சட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என்று அறிவிக்கக்கூடியதுதான் நீதி புனராய்வு. அது இங்கிலீஷ்ல ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வினாத்தாள் ரொம்ப ஸ்டாண்டர்டா எடுத்திருப்போம். லட்சுமிகாந்த் எடுத்ததுமா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்கூல் புக் லட்சுமிகாந்த் வச்சு டார்கெட் பண்ணி எடுத்திருக்கும். 12, சுரண்டுதலுக்கு எதிரான உரிமைகள் குறித்து பின்வரும் கூற்றுகளை பரிசீலித்து சரியான வாக்கியத்தை கண்டறிகின்றாங்க. இப்ப சுரண்டுதலுக்கான உரிமை அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல் நம்பர் என்ன சொல்லுவோம் நம்ம, 23 and 24 இது 2 வந்துடும். அப்ப 23 அப்படின்னாவே ஆள் கடத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆள் கடத்துதல் தடுக்கணும் அப்படின்றது கான்செப்ட் தான். 24 இதுல வரும் அப்படின்னா தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்களை தடுக்கணும். அதாவது 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கணும்னு சொல்லக்கூடியதுதான். அப்ப 2 நாள் தான் இதுக்கு சரியான ஆன்சரா இருக்கும். ஸோ சி இஸ் பெஸ்ட் ஆன்சர். சீதாதுக்கு பெஸ்ட் ஆன்சரா இருக்கும் நமக்கு. 13வது கொஸ்டின் பாருங்க. ஒரு மாநிலத்தில் குறிப்பிட்ட வேலைவாய்ப்பு அல்லது நியமனங்களுக்கு வசிப்பிடத்தை ஒரு நிபந்தனையாக யார் நிர்ணயிக்க முடியும்னு கேட்கிறாங்க. அதாவது நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை வாய்ப்பு அல்லது நியமனத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்ட்டு யார் அறிவிக்க முடியும் அப்படின்னா இது வந்து பார்லிமெண்ட் தான் அதை அறிவிப்பாங்க. ஓகே, நாடாளுமன்றம்னு சொல்லலாம், அதான் பாராளுமன்றம்னு சொல்லலாம், இங்கிலீஷ்ல பார்லிமெண்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆன்சர் வந்து சி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ 14வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. தீண்டாமை என்னும் சொல் இந்திய அரசியலமைப்பின் 17வது ஷரத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட், மக்களாட்சி உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம் தொடர்பான வழக்கு 1982களில் வந்திருக்கும். அந்த வழக்குல ஷரத்து 17 கீழ் உள்ள உரிமை தனிநபருக்கு எதிரானதாகவும் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தனிநபர்களுக்கு எதிராக கூட அது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 3வது, தீண்டாமை
அதாவது தீண்டாமை குற்றம், பிராக்கெட்ல குற்றங்கள் கொடுத்திருக்காங்க, சட்டம் இல்ல தீண்டாமை தடுப்பு சட்டம்னு கூட இதை சொல்லலாம். இது 1955 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் என்பது 1976ஆம் ஆண்டு குடியுரிமை பாதுகாப்பு சட்டம்னு சொல்லியிருப்பாங்க. குடி உரிமை, அதாவது குடிமை பாதுகாப்பு சட்டம், குடிமை பாதுகாப்பு சட்டம் சொல்லலாம், குடியுரிமை பாதுகாப்பு சட்டம்னு கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய ப்ரொனன்சியேஷன் தான். அதாவது இங்கிலீஷ் சொல்லும்போது சிவில் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? சிவில் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ சிவில்னா குடிமை, ரைட்ஸ் அப்படின்னா உரிமை, பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து 1976 தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இதுல முதல் ஸ்டேட்மெண்ட் தீண்டாமை என்னும் சொல் இந்திய அரசியலமைப்பின் 17வது சரத்து தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. வரையறுக்கலாம் இல்லம்மா, இதுதான் தீண்டாமைன்னு அவங்க சொல்லவே கிடையாது. இதுக்கு வந்து மைசூர் உச்சநீதிமன்றம் தான் தீண்டாமை என்ற சொல்லுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் ரெண்டாவது மூணாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெளிவா கரெக்டா தெரியுது. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ இஸ் ரைட் ஆன்சர். நம்ம தவறானது ஏ மட்டும் தான் நமக்கு தப்பா இருக்கு. 15 பின்வரும் எந்த வழக்கில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு தொடர்பான சரத்து 16 சப்கிளாஸ் 4 நோக்கம் மற்றும் அளவை உச்சநீதிமன்றம் முழுமையாக ஆய்வு செய்ததுன்னு கேட்கிறாங்க. எந்த வழக்குல சார் அப்படின்னா இது வந்து இந்திரா சஹானி வழக்கு தான் இது ரைட்டான ஆன்சர். இந்த இந்திரா சஹானி வழக்குக்கு இன்னொரு பேரு மண்டல் வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கு 1992 போடப்பட்டு 1993 முடிவடைஞ்சிருக்கும். 1993 இந்த வழக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, முடிவடைஞ்சிருக்கும். இந்த வழக்குல வந்து இந்திரா சஹானி அபாரமான முறையில அசிங்கப்பட்டு தோத்து போயிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு கூட. ஸோ 15வதுக்கு பி இஸ் எ ரைட் ஆன்சர். ஸோ 16வது கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பு சபையின் முக்கிய குழுக்கள் தொடர்பாக பின்னொரு இணைகள் எது எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்றாங்க. இப்போ ஒன்றிய அதிகார குழு அப்படின்னு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டாவே அது நமக்கு மோஸ்ட் ஆஃப் ஜவஹர்லால் நேரு தான். ஒன்றியம்னாலே ஜவஹர்லால் நேரு. ஸோ அதை நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? அப்போ மாகாண அரசியலமைப்பு குழுன்னு எடுத்துக்கணும். அடுத்து மாகாண அரசியலமைப்பு குழு இது வந்து பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம டேரக்டா பொருத்திடுவோம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், பொருத்திடுவோம், ஓகேங்களா? பாருங்க, ஒன்றிய அதிகார குழுன்னா நமக்கு வந்து ஜவஹர்லால் நேரு வந்து நம்ம எடுத்துக்கலாம். மாகாண அரசியலமைப்பு குழுனா சர்தார் வல்லபாய் பட்டேல் எடுத்துக்கலாம். நடைமுறை விதிகள் குழு அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் எடுத்துக்கலாம். இப்ப அடிப்படை உரிமைகள் துணைக்குழு தான் ஜேபி கிருபாலனி எடுத்துக்கலாம். ஜேபி கிருபாலனி இஸ் ரைட் ஆன்சர். அப்போ இதுக்கு ஆன்சர் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எது வரும் அப்படின்னா டெல்லி தான் ரைட் ஆன்சர். அதாவது டெல்லியில 4 மட்டும் தான் நமக்கு கரெக்டா இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு சி மட்டும் தான் நமக்கு கரெக்டுமா. சி இஸ் ரைட் ஆன்சரா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின், ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டது? இப்ப நீங்க நார்மலா படிங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல், 2வது நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல், 3வது அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல், 4வது மத நம்பிக்கைகளுக்கு எதிரானதாக இல்லாமல் அப்படின்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மூணுமே கரெக்டுமா. மத நம்பிக்கைகள் எதிராக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து இது ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா இருக்கும். இந்த கொஸ்டின் லட்சுமிகாந்த் புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வாட்டி டிஎன்பிசி எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இன்ஜினியர் குரு மட்டும்தான். ஏன்னா 150 மார்க் எல்லாருமே போட்டுருவாங்க. மீதி இருக்கக்கூடிய 50 மார்க் எப்படி போட்டு நீங்க வேலை வாங்கணுன்றதை தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ மறக்காம நீங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? வியூஸ் வந்து பாருங்கன்னா நல்லா, ஆக்சுவலி எனக்கு என்னோட டார்கெட் வந்து 400 தான், ஓகேங்களா? 400 பேர் பார்த்தா போதுன்றதான் என்னோட டார்கெட். பட் உங்க நல்ல தகுதியான நண்பர்களுக்கு, நீண்ட நாள் படிக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு, உங்களுடைய தோழர்களுக்கெல்லாம் நீங்க அனுப்பி விடுங்க கண்டிப்பா, ஓகேங்களா? ஸோ 18வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு பிரிவு 24 பிரிவுன்னு சொல்லலாம். இந்த இங்க நோட் பண்ணிக்கோங்கம்மா. இந்த பிரிவுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா விதின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஷரத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆங்கிலத்துல ஆர்டிகல்னு சொல்லுவாங்க. ஸோ ஆபத்தான வேலைகள் தொடர்பான தொழிற்சாலைகளில் குழந்தைகளை வேலை அமர்த்த தடை செய்கிறது. அத்தகைய தடை அப்படின்றது ஒரு முழுமையான தடைமா, ஒரு அப்சல்யூட் ஸ்டாப். அது அப்சல்யூட் ஸ்டாப்னு சொல்லலாம், ஓகேங்களா? முழுமையான ஒரு தடை நடத்துக்கலாம். ஸோ 19வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. அதாவது கூற்று 1, அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 22 நிர்வாகத்தால் அதிகாரம் தவறாக பயன்படுத்துவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் உரிமையை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அளிக்கிறதுன்றாங்க. இது கரெக்ட் தான். அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 22 இந்திய மக்கள் இல்லாத வேறு குடிமக்களுக்கும் உரிமை அளிக்கிறதுன்றாங்க.
ஆர்டிகல் நம்பர் 22 அப்படின்றது வேறு வேறு குடிமக்களுக்கு உரிமை அளிக்கிறது தான். இந்திய குடிமக்களுக்கு மட்டும் கிடையாது, வேறு வேறு குடிமக்களுக்கு அது கொடுக்குறாங்க. இப்போ 1-2 நமக்கு கரெக்ட். நீங்க ஆப்ஷன்ல 1-2 சரி இருக்கிற மாதிரி எதனா ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 1-2 சரி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா சி மட்டும்தாமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா ஷரத் 22 இந்திய குடிமக்களுக்கு மட்டும் இல்ல, வேறு வேறு குடிமக்களுக்கும் அது கொடுக்குறாங்க. அப்போ 1-2 டெஃபினட்டா கரெக்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல. அப்போ 1-2 கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன்ல 1-2 சரியா இருக்கிறது சி மட்டும் தான் நமக்கு சரியா இருக்கு, வேற எதுவுமே சரியே கிடையாது. அப்படி நீங்க 3வது ஸ்டேட்மெண்ட் கண்ண மூடிட்டு என்ன பண்ணலாம், தப்புன்னு அப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 20வது கொஸ்டின் பாருங்க. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். இந்திய அரசியலமைப்பின் 17வது ஷரத்து தீண்டாமை நீக்குவது தொடர்பானது. தீண்டாமை அதாவது அன்டச்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அன்டச்சபிலிட்டி நீக்குவது தொடர்பானது. ஸோ அது 2வது ஸ்டேட்மெண்ட். தீண்டாமை தடுப்பு சட்டம் ஜூன் 1955 அமலுக்கு வந்ததுன்றாங்க. கரெக்ட் தான். அதாவது ஜூன் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஜூன் 1 நோட் பண்ணிக்கிங்க. நீங்க பிரிண்ட் போட்டிருக்கோங்க, ஸ்டைல் நோட் பண்ணிக்கிங்க. ஜூன் 1ஆம் தேதி வந்து இது நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ 1976 தீண்டாமை தடுப்பு சட்டமானது குடிமை உரிமைகள், அங்க குடி உரிமைன்னு சொல்லுவோம், சேர்த்து குடிமை உரிமைகள் தான் குடியுரிமை அப்படி எடுத்துக்கலாம். ஸோ குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், இது இங்கிலீஷ்ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இது மூணுமே சரியா தான் இருக்கு. மூணுமே இங்கே சரியா தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப சரியானது நம்ம கேட்டிருக்காங்க. மேற்கண்ட அனைத்துமே இதுக்கு சரியானது தாமா. ஸோ 21வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் 25வது சரத்தின்படி உறுதி செய்யப்பட்ட மத சுதந்திரத்தின் கீழ் பின்வரும் உரிமைகளில் எவை குறிப்பாக அடங்கும்னு கேட்கிறாங்க. எது குறிப்பாக அடங்கும்னு கேட்கிறாங்க 21வது கொஸ்டினுக்கு. நல்லா பாருங்க. கடவுளுக்கான தனது உறவை வடிவமைத்துக் கொள்வதற்கான மனசாட்சி சுதந்திரம். நீங்க வந்து எந்த கடவுள் வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம், உருவகப்படுத்திக்கலாம், கும்பலாம். கரெக்ட் தான். 2வது ஸ்டேட்மெண்ட். மற்றொரு நபரை வலுக்கட்டாயமாக தனது சொந்த மதத்திற்கு மாற்றும் உரிமை. அப்படி பண்ண முடியாதுமா, வலுக்கட்டாயமே பண்ணவே முடியாது. அப்ப 2வது வந்து தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப 2ங்கிற ஆப்ஷன் நீங்க தூக்கணும். 2ங்கிற ஆப்ஷன் தூக்கணும் அப்படின்னா சிஏ தூக்கிடலாம், டிஏ தூக்கிடலாம். ஓகேங்களா? 2ங்கிற ஆப்ஷன் தூக்கிடுச்சு. இப்ப 3வது ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. ஒருவரின் மத நம்பிக்கைகளை சுதந்திரமாக வெளிப்படுத்தவும் வெளிப்படையாக அறிவிக்கவும் உள்ள உரிமைன்னு சொல்றாங்க. 4வது ஸ்டேட்மெண்ட். சமய மற்றும் அறக்கட்டளை நோக்கங்களுக்காக நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமையும் பிளஸ் வந்து பராமரிக்கக்கூடிய உரிமையும் நமக்கு கொடுக்குறாங்க. இப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் நமக்கு டெஃபினட்டா தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சமய மற்றும் அறக்கட்டளை நோக்கங்களுக்காக நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு உரிமை, பராமரிக்கக்கூடிய உரிமைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு தனிநபர் பராமரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது கூட நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ அங்காள பரமேஸ்வரி கோயில் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கேண்டிடேட் தான் பராமரிச்சிட்டு இருக்காங்க. மருவத்தூர்ல ஒரே ஒரு கேண்டிடேட் தான் பராமரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அப்போ அது எடுத்துக்கலாம். அப்போ இதுல வராத ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வராது நமக்கு. ஸோ 2 வந்து நமக்கு ஆன்சரா வராது. அப்போ 1, 3, 4 வந்து ரைட் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் பாருங்க 1, 2, 3, 4 வந்து பாம்பேல தான் நமக்கு இருக்கு. ஸோ பாம்பேஸே ரைட் ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க. பெருசா கொடுத்திருக்காங்க. சரியான கூற்றை கண்டறிய. ஷரத் 21A சரியானது கேட்கிறாங்க. ஷரத் 21A 2002ஆம் ஆண்டில் 82வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்றாங்க. சரியானது. 82 கிடையாது, 86. அப்ப அது வராது. உன்னிகிருஷ்ணன் வழக்கு 1993ல அரசியலமைப்பு சட்டத்தின் 21வது அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் 21வது சரத்தின் கீழ் தொடக்க கல்விக்கான ஒரு உரிமையை ஒரு அடிப்படை உரிமையாக அங்கீகரித்தது. இதுதான் சரியானது. சரியானது பி தான். சி பாருங்க. ஷரத்து 45 தற்போது 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வலியுறுத்துகிறதுன்றாங்க. 14 கிடையாது, 6 வயது வரை இருக்கக்கூடிய, 6ல இருந்து பின்னாடி வரணும், 6 வயதுக்கு பின்னாடி, 6 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. ஆப்ஷன் டி பாருங்க. ஷரத்து 51A கீழ் அடிப்படை கடமையாக ஒன்று சேர்த்தாங்க. லாஸ்டா 11 சேர்த்திருப்பாங்க. குடிமக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு 18 வயது வரை, 18 கிடையாது 14 வயது வரை, 6 to 14 வயது வரை கல்வி வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கப்பட்டிருக்கும். சரியானது என்னன்னா பாம்பேஸ் ரைட் ஆன்சர். 23. பின்வரும் எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் முதன்முறையாக அரசியலமைப்பை திருத்துவதற்கான நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தியதுன்றாங்க. அதாவது அரசியலமைப்பை திருத்துறதுக்கு நாடாளுமன்றத்துல பவர் இருக்கு, அந்த பவரை குறைச்சு விட்டாங்க, மட்டுப்படுத்தினாங்க, குறைச்சு விட்டாங்க. எந்த வழக்குல சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்குமா இது. இது வந்து பஞ்சாப்ல வந்த ஒரு வழக்கு. 1967 பஞ்சாப்ல வந்த ஒரு வழக்கு தான் கோலக்நாத் வழக்கு. அந்த வழக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டோடைய திருத்தக்கூடிய அதிகாரத்தை குறைச்சு விட்டுட்டாங்க. ஓகேங்களா? பாம்பேஸே ரைட் ஆன்சர். ஸோ 24வது கொஸ்டின் பாருங்க. அடிப்படை உரிமைகள் தொடர்பான பின்வரும் தீர்ப்புகளில்
சரியான காலவரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுகின்றாங்க. இப்போ கோலக்நாத் வழக்கு நமக்கு தெரியும், நம்ம காலவரிசை போட்டுருவோம். கோலக்நாத் வழக்கு 1967 கொண்டு வந்திருப்பாங்க. கேசவானந்த பாரதி வழக்கு 1973 கொண்டு வந்திருப்பாங்க. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980 கொண்டு வந்திருப்பாங்க. ஏகே கோபாலன் வழக்கு 1951 கொண்டு வந்திருப்பாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது லாஸ்ட்டுக்கு 4 வரும், ஃபர்ஸ்ட்டுக்கு 4 வரும், அடுத்து நமக்கு 1 வரும். கரெக்டுங்களா? 4 1 2 3. ஆன்சர் வந்து நமக்கு சி தான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஆன்சர் நமக்கு சி தான் நமக்கு ரைட் ஆன்சரா இருக்கு. பாத்துங்க, நீங்க பொருத்தி பாருங்க. 25வது கொஸ்டின் பாருங்க. கூற்று, பாதிக்கப்பட்ட நபர் அடிப்படை உரிமைகளை அமல்படுத்துவதற்காக உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக அணுகலாம். கரெக்டு தான். உச்ச நீதிமன்றத்தை அவரால் நேரடியாக அணுக முடியும். கரெக்டு தான். அடிப்படை உரிமைகள் உச்ச நீதிமன்றத்தால் பாதுகாக்கப்பட்டு உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றனன்றாங்க. இதுவும் கரெக்டு தான். இப்ப விளக்குதா குரு சார் அப்படின்னா ரெண்டுமே விளக்குதுமா. ஏசியா ரைட் ஆன்சரை நம்ம எடுத்துக்கலாம். ஏசியா ரைட் ஆன்சர் எடுத்துக்கலாம். 26வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எந்த அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உரியது? இந்திய குடிமக்களுக்கு மட்டுமேவா? அது வந்து அயல் நாட்டவர் கிடையாது. ஸோ இப்போ 29 வரும், 19 வரும், 15 வரும். என்னென்ன வரும் அப்படின்னா 15 16 19 29 30 இந்த 5 மட்டும்தான் இந்திய குடிமக்களுக்கு மட்டும். மற்ற எல்லாமே வந்து பார்த்தோம்னா 2 பேருக்கு காமன். அப்போ ஆன்சர் பார்க்கும்போது 1 2 4 ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க 27வது. சரத் 21 தொடர்புடைய வழக்குன்னு கேட்கிறாங்க. வழக்குகள்ல சரியானது ஏகே கோபாலன் வழக்கு, ஏகே கோபாலன் வழக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? விசஸ் மதராஸ் மாகாணம் 1950 தான். மேனகா காந்தி வழக்கு விசஸ் ஒருங்கிணைந்த இந்தியான்னு சொல்லுவாங்க, இன்டெகிரல் இந்தியான்னு சொல்லுவாங்க, 1978. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 21 தொடர்புடையது தான்மா. ரெண்டுமே என்ன பண்ணிருப்பாங்க? 21 தொடர்புடையது தான். அப்ப இரண்டுமே ரைட் ஆன்சர். அது ஏகே கோபாலன் அப்படின்றது தடுப்பு காவல் சட்டத்துடன் தொடர்புடையதாக பார்க்கலாம். அதாவது அது அவரோட லைஃப் வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க. மேனகா காந்தி வழக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் வழக்கு. அதாவது மேனகா காந்தி இந்திரா காந்தி அம்மையோடைய மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்திருக்கும். அது தொடர்பான ஒரு வழக்கு. நான் கிளாஸ் நிறைய டைம் நடத்தியிருப்பேன். இனி வரும் காலங்களில் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம டெஸ்ட் தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வீடியோவும் கொடுக்க போறோம். ஜூம்ல என்ன பண்ண போறோம்னா ஒரு மினிமம் பிரைஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் இந்த குரூப் 2க்குள்ள எல்லா ஜிஎஸும் தமிழ் மேக்ஸ் எல்லாத்தையும் ஒரு 360 டிகிரியில அனலைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது சி. ஸோ 28க்கு பாருங்க. ஒரு இங்கிலாந்து குடிமகன் இந்தியாவில் வியாபாரம் தொடங்க விரும்பினால் அவருக்கு எந்த சட்டநிலை மிகவும் சரியானதாக இருக்கும் அப்படின்னா நீங்க டைரக்டா எடுத்துக்கலாம். ஆன்சர் வந்து சி இதுக்கு. அது அவர்களுக்கு சரத்து 19(1)G கீழ் அடிப்படை உரிமை கிடையாது. இப்ப நமக்கு இருக்குல்ல 19(1)G அப்படின்றது எங்க வேணாலும் போய் எங்க வேணாலும் வியாபாரம் பண்ணலாம் நமக்கு கொடுத்துருக்கோம். ஆனா அது அவங்களுக்கு கிடையாது. ஆனால் பிற சட்டங்களின் படி வியாபாரம் செய்து கொள்ளலாம். இப்ப ஒப்பந்தம் பண்றோம்ல, இப்ப நம்ம பிரதமர் போயிட்டு நிறைய நாடுகள் ஒப்பந்தம் பண்ணியிருப்பாரு. அந்த நாடுகள் வந்து இங்க அக்ரிமெண்டின் அடிப்படையில் ஒரு சட்டத்தின் அடிப்படையில் வந்து என்ன பண்ணுவாங்க? வியாபாரம் பண்ணுவாங்க. அதுதான் கொடுத்திருப்பாங்க. வியாபாரம் பண்ணுவாங்க. அதை தான் இங்க பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப சிசியா ரைட் ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம். 29வது கொஸ்டின் பாருங்க. அடிப்படை உரிமைகள் இயல்பினிலே நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்தத்தக்கவை ஆகும். ஆமா, இயல்பாகவே அது நடைமுறைத்தக்கக்கூடியதாக இருக்கும். காரணம், அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது பாதிக்கப்பட்ட ஒருவர் அவற்றை நடைமுறைப்படுத்த கோரி நீதிமன்றங்களை அணுகலாம். இப்ப பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அதை நடைமுறைப்படுத்த கோரி என்ன பண்ணலாம்? நீதிமன்றத்தை அணுக முடியும். அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி நமக்கு சரியான விளக்கமா தான் இருக்குமா? கூற்றும் சரி காரணமும் சரி நமக்கு சரியானதாக இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. கூற்று கூற்று வந்து பாத்தீங்கன்னா 30வது கொஸ்டின். கூற்று, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 30 சிறுபான்மையினர் என்ற சொல்லை வரையறுக்கவில்லைன்னு சொல்றாங்க. ஆமா, எந்த இடத்துலாவது அவங்க சிறுபான்மையினர் என்ற சொல்லை வரையறுத்திருப்பான்னு பாத்தீங்கன்னா கிடையாதுமா. காரணம், அரசியலமைப்பின் மொழி மற்றும் மத சிறுபான்மையினர் மட்டுமே வரையறுக்கிறதுன்றாங்க. அதாவது கூற்று சரிதான், காரணமும் சரிதான். ஆனா விலக்குதான் கேட்டா மேல சொல்லப்பட்ட ஏன் வந்து வரையறுக்கப்படல அப்படின்னு சொல்லல இவங்க. ஆனா மக்கள் தொகையின் அடிப்படையில் மொழி மற்றும் மத சிறுபான்மையினர் அப்படின்ட்டு கொஞ்சம் பிரிச்சிருப்பாங்க. பட் அது ஏன் விளக்கல அப்படின்னு அவங்க சொல்லலையே. ஸ்டேட்மெண்ட் கூற்று வந்து விளக்கலையே. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம பாம்பே எடுத்துக்கலாம். விளக்கலன்றதால இதுக்கு பாம்பே. ஓகேங்களா? 31 இந்திய அரசியலமைப்பு பிரிவுன்னு எடுத்துக்கலாம், இல்லது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷரத்துன்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். பிரிவுனாலும் கரெக்டா தான், ஷரத்துனாலும் கரெக்டா தான். ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கலாம் இங்கிலீஷ்ல. அரசு என்னும் வரையறைக்குள் பின்வரும் எவையெல்லாம் அடங்கும்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்னா என்ன? மத்திய மாநில மத்திய அரசின் சட்டமன்ற மற்றும் நிர்வாக அமைப்புகள் மட்டுமே கொடுத்துட்டாங்க. மட்டுமே நமக்கு ஆன்சர் எடுக்கக்கூடாது. இப்போ ஒன்று இருக்கக்கூடிய ஆன்சர் நம்ம ரிமூவ் பண்ணணும். நகராட்சி மற்றும் கிராம பஞ்சாயத்துகள் வரும், மாவட்ட வாரியங்கள் வரும், சட்டப்பூர்வ மற்றும் சட்டப்பூர்வமற்ற அமைப்புகள் நமக்கு வரும். அப்போ 2 3 4 ஆன்சர் வந்து நமக்கு டெல்லிமா. 2 3 4 டெல்லி.
32வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எது இந்தியாவின் அடிப்படை உரிமைகளில் தகுதி வாய்ந்த தன்மையை மிகச் சிறப்பாக விவரிக்கிறது? தகுதி வாய்ந்த தன்மையை மிகச் சிறப்பாக விவரிக்கிறதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட. 32வது கொஸ்டின் பாருங்களேன், தகுதி வாய்ந்த அப்படின்ற வார்த்தை கொடுக்குறாங்க. தகுதி வாய்ந்த அப்படின்னா நீங்க பொது நலன் கருதி அரசால் விதிக்கப்படும் நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு அவை உட்பட்டவையாகும். அதுதான் சரியான ஆன்சர். அது விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். விளக்கம்னா என்ன சார்? விளக்கம் கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். பின்னர் கூற்றுகள் எது இந்தியாவின் அடிப்படை உரிமைகளில் தகுதி வாய்ந்த? அடிப்படை உரிமையில் தகுதி வாய்ந்தது அப்படின்னா பொதுநலன் கருதி அரசால் விதிக்கப்படும் நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு. இப்போ எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்க, அப்போ வந்து சில ஆர்டிகல்ஸ்ல வந்து நிறுத்தப்பட்டுடும். எக்ஸாம்பிளுக்கு தாமாகவே 358 எடுத்துக்கலாம். 358 தாமாகவே என்ன பண்ணிடும்? 19 நின்றுடும். 359ல 20, 21 தவிர்த்து மற்ற அடிப்படை உரிமைகளை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எமர்ஜென்சி டைம்ல. ஸோ அதுதான் இங்க சொல்ல வராங்க. அந்த கான்செப்ட் தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 33, அடிப்படை உரிமைகள் தொடர்பான அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்றாங்க. முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் தான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம பேசியிருப்பாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி கேசவானந்த பாரதி வழக்கில் தான் பேசியிருப்பாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உரிமைகள் திருத்தப்பட்டாலும் கூட அரசியலமைப்பின் மைய கோட்பாடு சிதையாமல் இருப்பதை உறுதி செய்தல். இப்போ நீங்க பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நீங்க கான்ஸ்டிடியூஷனை நீங்க திருத்துங்க, ஆனா திருத்தினா கூட அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி கேசவானந்த பாரதி வழக்கு 1973களில் ஏப்ரல் 24 கொண்டு வந்திருப்பாங்க. சச்சின் டெண்டுல்கருடைய பிரதமர் கொண்டு வந்திருப்பாங்க. 34, அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம், அதாவது ஷீல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாருன்னா பதஞ்சலி சாஸ்திரி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பட் இது லட்சுமிகாந்த் புத்தகத்துல அவ்வளோ அழகா கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் கேட்பீங்க சார் இங்கிலீஷ்ல கொடுங்க சார் அப்படின்னு கேட்பீங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல 400 பேர் நிக்கணும். போயிட்டு ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் மட்டும் கிடையாது, எடுக்கிறது மொத்தமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும், நம்ம ஆளுங்களா தான் இருக்கணும். நம்ம ஆளுங்க அப்படின்னா நம்ம இன்ஜினியர் குரு அப்படின்ற சேனலை ஃபாலோ பண்ணவங்களா தான் இருக்கணும். ஸோ முக்கியமா தமிழ் வழி மாணவர்களை தூக்கி விடணும் அப்படின்றது தான் என்னுடைய பெரிய எய்மே. அதுதான். ஸோ ஆங்கில வழி மாணவர்கள் வசதி படுத்தியுள்ளா தான் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அகாடமியில் நீங்கள் நல்ல ஃபீஸ் கட்டி போய் படிச்சுக்கலாம். நீங்கள் அங்கே போயிடுங்க. இந்த சேனல் முழுக்க முழுக்க தமிழ் வழி மாணவர்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. ஆங்கில வழி மாணவர்களும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் ஆங்கிலத்தில் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேன், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போங்க. 35 பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. பார்க்கலாம். ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியுமா? அப்படிலாம் பண்ண முடியாதுமா. நீங்களே நினைச்சா கூட உங்களோட அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்ய முடியாது. உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம் செய்ய முடியுமா? உச்சநீதிமன்றம் நினைச்சா கூட, உச்சநீதிமன்றம் தான் பாதுகாவலன், அடிப்படை உரிமைகள் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் தான். பட் அவரே நினைச்சா கூட அதை நிறுத்தல முடியாதுமா. ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும் அப்படின்றது முடியாதுன்றாங்க. அதாவது ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. கரெக்ட், முடியாது. நீதி புனராய்வின் அடித்தளமே அடிப்படை உரிமைன்னு சொல்றாங்க. ஆமா, ஜுடிஷியல் ரிவ்யூடைய பேசிக்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது கரெக்ட் தான். அப்போ 3 நாள் நமக்கு சரியா இருக்கு. ஆன்சர் வந்து நமக்கு டெல்லிமா. 34, தேசிய அவசர நிலை அமலில் இருக்கும் போது பின்னொரு எந்த அடிப்படை உரிமையை இடைநிறுத்தம் செய்ய முடியாது அப்படின்னா, இப்ப எமர்ஜென்சி இருக்கு அப்படின்னா 20, 21 சொல்லுவாங்க. 20, 21 இதை 2 மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா நிறுத்த முடியாது. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லாத்தையுமே நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டிகல் 359 நமக்கு சொல்லும். ஆனா 358 சொல்லணும்னா தாமாகவே 19 வந்து நின்றுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் வந்து சி தான் நமக்கு சரியான ஆன்சர். ஏன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு பெரு உரிமை அப்படின்றது நமக்கு 21 வந்துடும். பட் 20 கொடுக்கல, பட் 20 நமக்கு வரும் அப்படின்னு முடியாதுன்னு கேட்கறாங்க. சி சார் ரைட் ஆன்சர். 37வது கொஸ்டின் பாருங்க, ஒரு வெளிநாட்டவர் தனது சொந்த மத நம்பிக்கையை இந்தியாவில் கடைபிடிக்க முடியும்? ஆமா முடியும். ஏன்னா ஆர்டிகல் 22 அப்படின்றது அயலருக்கும் சரி இந்திய குடிமகனுக்கும் பொதுவானது தான். காரணம், மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவை இந்தியர்களுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டிற்கும் பொருந்தும் அப்படின்றது சரியானது. அப்ப கூற்றுக்கேற்ற காரணமா தான் இருக்கு. அப்ப விளக்குதுன்றது சரியான ஆன்சர். ஏஸ் ரைட் ஆன்சர். 38வது கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விரிவிக்கப்படுகிறது சொல்றாங்க. அதாவது இவ்வாறாக விரிவிக்கப்படுகிறது அப்படின்னா, இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம், அதாவது மேக்னா கார்ட்டான்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பின் மனசாட்சி, எஸ். அரசியலமைப்பின் ஆன்மா, சோல். அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேதம். இந்த கொஸ்டின் வந்து ஒரு டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின். இது லட்சுமிகாந்த் புத்தகத்தில் அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். லட்சுமிகாந்த் புத்தகத்தில் கேட்கப்பட்டதான் இது டிஎன்பிசியில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்க அந்த பாக்ஸ் போட்டு லட்சுமிகாந்த் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெல்லிஸே ரைட் ஆன்சர். அப்போ இப்போ கூட சொல்றேன், நீங்க வெற்றி அடைவதற்கான எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன்.
நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோவை ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நம்ம 5 ரூபாய்க்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கோம். 5 ரூபாயில எங்களுக்கு என்னமா லாபம் வந்துருப்போம் யோசிச்சு பாருங்க. மற்ற அகாடமில கிட்டத்தட்ட 20,000 30,000 40,000 போட்டு உங்களை ஏமாத்துறாங்க. வெறும் 5 ரூபாயில எங்களுக்கு என்ன லாபம் வந்துருப்போம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தரமா கொடுக்குறோம், 5 ரூபாயில எங்களுக்கு என்ன லாபம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ கூற்றியே அரசின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிராக அடிப்படை உரிமைகள் உள்ளது. அரசின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆமா, ஒரு அரசுடைய தன்னிச்சையான நடவடிக்கை எதிராக அடிப்படை உரிமை இருக்கு. சில அடிப்படை உரிமைகள் தனிநபருக்கும், சில அடிப்படை உரிமைகள் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் இருக்கு. சில அடிப்படை உரிமைகள் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு எதிராகவும் இருக்கு. அது உண்மைதான். ஆனா மேல கூற்று வந்து அரசுக்கு எதிராக சொல்லியிருக்காங்க, கீழே ஒரு சாதாரண மனிதனுக்கு எதிராக சொல்லியிருக்காங்க. அப்ப மேல அரசுக்கானதுதான் காரணத்தை கொடுத்துருக்கணும், அவங்க காரணத்துல அப்படி கொடுக்கல. ரெண்டுமே கரெக்ட் தான், பட் விளக்கம் வந்து நமக்கு சரியா இல்லை. ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பே. விளக்கம் நமக்கு சரியா இல்லாதால பாம்பே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 40வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்க. பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம். எஸ், 100% திருத்தலாம். பாராளுமன்ற அடிப்படை உரிமைகளை 100% திருத்தலாம். உச்சநீதிமன்றத்தால் எந்த ஒரு சட்டமும் அது அடிப்படை உரிமை மீறினால் ரத்து செய்ய முடியும். ஆமா, ஆர்டிகல் 13 பயன்படுத்தி ரத்து செய்வாங்க. கரெக்ட் தான். ஸோ 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை இயற்றலாம்னு சொல்றாங்க. மீறும் சட்டங்களை இயற்றல முடியாதுமா. அதாவது அடிப்படை உரிமை மீறும் சட்டங்களை கொண்டு வர முடியாது, பட் அடிப்படை ஒரு திருத்தம் கொண்டு வரதுக்குன்னா சிம்பிள் மெஜாரிட்டி பயன்படுத்தி இருக்கலாம் அவங்க. 1-2 தான் இதுக்கு சரியான ஆன்சர். நீங்க ஏ எடுத்துக்கிறது தான் பெஸ்டா இருக்கும். 40வது கொஸ்டின். அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், அதாவது வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு இடையிலான சமநிலை என்பது அரசியலமைப்பின் ஒரு அடிப்படை அம்சம் என்று எந்த வழக்கில் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னா, இந்த மினர்வா மில்ஸ் வழக்கு இருக்கு பாத்தீங்களா, மினர்வா மில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மினர்வா ஆலைகள்னு சொல்லுவாங்க, மினர்வா ஆலைகள். அந்த வழக்கு 1980களில் கொண்டு வரப்பட்டிருக்கும். அந்த வழக்கில் தான் சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் ரெண்டுமே சம அதிகாரம் படைத்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈக்குவல், சம அதிகாரம் படைத்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிசி ரைட் ஆன்சர். 42. தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாவலனாக விளங்கும் நீதி பேரணை எதுன்னு கேட்கிறாங்க. பிரிங் த பாடின்னு சொல்லுவாங்க. ஏபிஸ் காஃபஸ் ஆட்கொட நீதி பேரணை. ஜெய்பீம் படத்துல கொடுத்துருப்பாங்க. தனிப்பட்ட சுதந்திரம். இப்போ ஒரு நபர் காணாம போயிட்டார் அப்படின்னா அவர் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஓகே, அது கண்டுபிடிச்சு கூட்டினது நீங்க வந்து எங்க நிக்கணும், கோர்ட்ல நிறுத்த வைக்கணும். அதான் ஏபிஸ் காஃபஸ் ஜேபிஎம் படத்துல போட்டிருப்பாங்க. ஆட்கொட நீதி பேரணை. நோட் பண்ணிக்க, லட்சுமிகாந்த் புக்ல இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம். தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாவலனாக விளங்கும் நீதி பேரணை எது? நீங்க கேட்கலாம், சார் நாங்க ஆங்கில வழி புத்தகத்துல தான் கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும், அதுக்கு ஆங்கிலத்துல மேல வைக்கலாமே சார் நீங்க கேட்பீங்க. நான் எப்பயும் சொல்றேன், என் டார்கெட் தமிழ் வழி படிச்ச அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களை தூக்கி நிக்க வைக்கணுன்றதான் என் டார்கெட். ஏன்னா நானும் அப்படிதான் வந்திருக்கேன். என்ன போல வந்தவங்களுக்கு தான் நம்ம தூக்கி முன்னுரிமை கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆங்கில வழி மாணவர்கள் இப்பவும் சொல்றேன், நீங்க எங்க சேனலை ஃபாலோ பண்ணலாம், நான் ஆங்கிலத்தில் நடத்துவேன். ஆனா சப்போஸ் உங்களுக்கு வந்து பெஸ்டா ஆங்கிலத்தில் வேணும் அப்படின்னா நீங்க வேற ஒரு அகாடமியை 30,000 40,000 கட்டி நீங்க என்ன பண்ணிக்கங்க, அங்க ஃபாலோ பண்ணிக்கிங்கிறது என்னுடைய கருத்துமா. ஓகேங்களா? 43. ஓகேங்களா? 43வது கொஸ்டின் பாருங்க. சட்ட சரத்து 13 கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள சட்டம் என்ற சொல்லின் பின்வருவற்றில் எது அடங்காதுன்றாங்க. சட்டத்தில் எது சார் அடங்காது? ஆர்டிகல் 13 சட்டத்தில் துணை சட்டங்கள், அதோட விதிகள் வரும், அறிவிப்புகள் வரும். ஓகேங்களா? சட்டப்பூர்வ வலுவற்ற, இந்த வலுவற்றன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எதுக்கு அதுக்கு ஆன்சர்? சீசர் ரைட் ஆன்சர். குடியரசுத் தலைவரால் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டங்கள் எல்லாமே வந்துடும். அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கான்னு பார்க்கணும். 44வது. அடிப்படை உரிமைகள் என்பது நம்முடைய மக்களுக்கான ஒரு உறுதி, நாகரிக உலகத்துடன் செய்த ஒப்பந்தம் சொல்லியிருப்பாரு. அதாவது சிவிலைசேஷனுடன் செய்யப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் சொல்லியிருப்பாரு. சிவிலைசேஷன் வேர்ல்டுடன் செய்யப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் யார் சொல்றதுன்னா நேரு சொல்லியிருப்பார். ஜவஹர்லால் நேரு தான் அதுக்கு சரியான ஆன்சர் கூட. ஸோ இந்த கொஸ்டின் நாங்கள் லட்சுமிகாந்த் புத்தகத்தில் எடுத்திருக்கோம். மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் லட்சுமிகாந்த் புத்தகம் தான். கீழ்கண்ட எந்த கருத்து அடிப்படை உரிமைகளை அரசியலமைப்பில் சேர்த்திட உதவியது அப்படின்னு சொல்றாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பில் வர காரணமா இருந்தது எப்படி அப்படின்னா, சப்ரு குழுவின் அரசியலமைப்பு முன்மொழிவு அறிக்கை தான் 1945 இந்த உலகம் 2ஆம் உலக போர் முடியும் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டதுதான் சப்ருன்னு சொல்லுவாங்க. இதை வந்து சப்ருன்னு சொல்லுவாங்க சில இடத்துல, சில இடங்கள்ல சாப்ரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சாப்ரு. ஓகேங்களா? சப்ருன்னு கொடுத்தாலும் சாப்ருன்னு கொடுத்தாலும் ரெண்டு ஒன்று தான். அவங்களோட அறிக்கையின் அடிப்படையில் தான் அடிப்படை உரிமைகள் வந்திருக்கும், டிபிஎஸ்பி வந்திருக்கும். ரெண்டுமே இவரோட அறிக்கையில் அடிப்படையில் தான் வந்திருக்கும். இதுவும் நாங்கள் லட்சுமிகாந்த் தான் எடுத்திருக்கோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த கொஸ்டின் லட்சுமிகாந்தோட 7th எடிஷன்ல இருக்காது. ஆனால் இந்த கொஸ்டின் லட்சுமிகாந்தோட 8th எடிஷன்ல இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டட் புத்தகத்தில் இந்த கொஸ்டின் இருக்கு. நாங்கள் அதை அழகாக எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா?
46வது கொஸ்டின், தவறான கூற்றை தேர்வு செய்யவும். அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டன. ஆமா, அவங்க தான் உருவாக்கி இருப்பாங்க. ஆனா இதன் தலைவர் வந்து அடிப்படை உரிமைகள் அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அப்ப அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய தலைவர்னு கேட்டிருக்கும் போது நம்ம ஜவஹர்லால் நேரு எடுக்கக்கூடாது. அது யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் தான் வருவார். இப்ப அரசியல் உரிமைகளை பாதுகாக்க நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அனுமலாம். ஆமா, அரசியல் உரிமைனா அது சரிங்க. அரசியல் உரிமைனா அடிப்படை உரிமை தான் அரசியல் உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 33 கரெக்ட் தான். 17 சரி, 24 சரி, அன்டச்சபிலிட்டியும் சரி, ஆபத்தான வேலைகளும் சரி, இது முழுமையான உரிமைன்னு சொல்லுவாங்க. முழுமையான ஒரு உரிமைமா? ஆமா சரி, இது ரெண்டுமே ஒரு முழுமையான உரிமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்க்கும்போது தவறானது கேட்குறாங்க. ஏஎஸ் தான் நமக்கு தவறான ஆன்சர். 47வது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பில் 28வது சரத்தின்படி பின்வரும் எந்த வகையான கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகள் வழங்கப்படலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கல்வி நிறுவனங்கள்? இப்போ நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முழுசா வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அரசால் முழுவதும் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்கள் தான், அந்த நிறுவனங்கள்ல மட்டும்தான் மத போதனைகள் நடக்கக்கூடாது. பட் அரசு ரைட்டை சப்போர்ட் பண்ற நிறுவனங்கள்ல கொண்டு போகலாம். அப்ப நீங்க 2, 3, 4 இந்த இடத்துல எல்லாமே நீங்க வழங்கலான்றது தான் அவங்களுடைய கான்செப்ட். ஆன்சர் பி தான். ஓகேவா? முழுசா கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் இது நடத்தக்கூடாதுமா. 48வது சரியான விடையை தேர்வு செய்யும். சரத்து 19 முதலில் 8 உரிமைகள் இருந்ததுன்னு சொல்றாங்க. முதல்ல 8 கிடையாது, 7 இருந்துச்சு டோட்டலா முதல்ல. தற்போது அடிப்படை 7 இருக்குன்றாங்க. தற்போது வந்து 6 இருக்குமா. அதாவது முன்னாடி 7 இருந்துச்சுல்ல, அதுல 19 1 எஃப்னு சொல்லக்கூடிய ஒரு உரிமை வந்து 1978 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல திருத்தம் பண்ணி 300A சொல்லுவாங்க. 300A என்ன பண்ணுவாங்க, பகுதி பார்ட் 12 எதுவுமே வச்சிருவாங்க. ஓகேங்களா? அப்போ நோட் பண்ணிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. சொத்துரிமை சட்ட உரிமையாக, ஆமா சொத்துரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்தது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்தது. அதை வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ரைட்ஸாக மாற்றிட்டாங்க. லீகல் ரைட்ஸை மாற்றினாங்க. ஸோ மாற்றிட்டு இருப்பாங்க. அது வந்து 12 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதில் 307 எடுத்துகிட்டு போய் சேர்க்கப்பட்டது கரெக்டாக தான். அப்போ இதில் சரியானது கேட்டிருக்காங்க. ஏ தான் ரைட் ஆன்சர். ஏ மட்டும்தான் இதில், அதாவது 3 மட்டும் தான் சரியானது. 49 கொஸ்டின், ஜனாதிபதி பதவிக்கு பிறப்பால் இந்திய குடிமகன் மட்டுமே தகுதியானவர் சொல்றாங்க. ஆமா, பர்த்ல கரெக்டா இருக்கணும். நீங்க பர்த் வந்து இந்தியாவில தான் உங்களுக்கு இருக்கணும். அது மட்டுமேன்றது கரெக்ட் தான். 19, 16, 19 அதாவது 15, 16, 19 அடிப்படை உரிமைகளை தவிர்த்து பிற உரிமைகள் அயல் நாட்டிற்கு அனுப்பிக்கலாம் சொல்றாங்க. கிடையாது, 5 வரும். 15, 16, 19, 29, 30 இது 5மே வந்து பார்த்தோன்னா இந்தியர்களுக்கு மட்டும்தான். இங்க 3 தான் கொடுத்துருக்காங்க. சரியா தவறானது கேட்கும்போது நமக்கு 2 தப்பா இருக்குமா. 2 வந்து நமக்கு தவறா இருக்கு. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சில அடிப்படை உரிமைகள் எதிர்மறை தன்மை கொண்டவை. ஆமா, கொஞ்சம் அரசுக்கு எதிரானதாக தான் இருக்கும், ஒரு பர்சனுக்கு எதிரானதாக தான் இருக்கும். இந்த உரிமைகள் அரசின் அதிகாரத்தின் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கிறது நான் சொல்லியிருப்பேன். அரசுக்கு எதிராக இருக்கும், ஒரு குடிமகனுக்கு எதிராக தான் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த அளவுக்கு உங்களுக்கு லட்சுமிகாந்த் புக்ல இருந்து எந்த அகாடமி எடுத்து கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க. நாங்க வெறும் 5 ரூபாய்க்கு உங்களுக்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுக்க முடியுது எங்களால. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்துங்க. இதுக்கு வந்து ரெண்டுமே கரெக்டாக தான். ஏசி ரைட் ஆன்சரை பார்க்குறோம். ஸோ ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஓகேங்களா? இப்போ ஃபினிஷிங் சொல்லிடுறேன் பாருங்க என்ன சொல்ல வரேன்ட்டு. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த லாஸ்ட்டாக ஒரு நம்பருக்கு பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக ஒரு நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் 5 rupees, ஓகேங்களா, 5 rupees பே பண்ணிவிட்டு இந்த வீடியோட லாஸ்ட் மதமா, ஸோ இந்த வீடியோடைய லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஜிபே நம்பர், இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் 5 rupees சென்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த 5 rupees சென்ட் பண்ணிட்டு நீங்கள் பிடிஎஃப் வாங்குறத விட இந்த ஜூன் மந்த் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜூன் மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிங்க. 150 rupees கொடுத்து இந்த ஜூன் மந்த் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் 5-5 ரூபா கொடுத்து எங்களுக்கு வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டெய்லியுமே அவங்களுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக போட்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுது. அதனால எங்களுக்கு வீடியோ கொடுக்குறதுக்கும் எங்களுக்கு டிலே ஆகுது. வீடியோ கரெக்ஷன் பார்க்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிடுது எங்களுக்கு. அதனால் நீங்கள் இந்த 5 ரூபா கொடுத்து பே பண்ணுறதை விட இந்த ஜூன் மந்த் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். 150 rupees பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக பார்க்குறவங்க 150 rupees பே பண்ணி நீங்கள் ஜூன் மந்த் வரைக்கும் கிளைம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1லிருந்து இப்போ போடப்பட்ட வீடியோ வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபுல்லாக கொடுத்துருவோம். 1லிருந்து இப்போ இது வரைக்கும் போடப்பட்டிருக்கோம், அது ஃபுல் வீடியோஸ் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். ப்ளஸ் இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே அது குரூப்பில் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சளவுக்கு 150 rupees கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிங்க. 5 rupees இல்லை சார் என்கிட்ட பேமெண்ட் இல்லை சார் அப்படின்ட்டு 5 rupees கொடுத்து வாங்கிக்கிங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் விரயம் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் கேட்குறவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் போட்டுட்டே இருப்போம். சப்போஸ் நாங்கள் எதனா வேலையாக இருந்தால் அது கவனிக்காமல் போயிடும், பிடிஎஃப் கொடுக்கறதுக்கு லேட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும்ல, அதுக்காக தான் அந்த குரூப்பில் போட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுங்க, 150 rupees பே பண்ணி இந்த ஜூன் மந்த் வரைக்கும் கிளைம் பண்ணிடுங்க.
இல்லை சார் நான் டெய்லியுமே வாங்கிக்கிறேன் ₹150 இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ₹5 கொடுத்து நீங்கள் பிடிஎஃப் வாங்கிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஓகே தான், ஓகேங்களா? பட் எங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, மற்றபடி எதுவும் கிடையாது. நன்றிம்மா, ஓகேங்களா? இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம, அதாவது ஒரு 2-3 நாள் கொஞ்சம் கேப் ஆகி போச்சு, வீடியோ வரல. பட் இதுக்கப்புறம் ஷோராக வீடியோஸ் வந்துடும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பிரிண்ட் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பிடிஎஃப் பிரிண்ட் போட்டுட்டு நீங்கள் வீடியோவை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நன்றிம்மா, ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.